ஷேல் எரிவாயு தொடர்பான வழக்கில் ஆஜராகிவிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது செய்தியாளர்களிடம் சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் ONGC முன்பு மீத்தேன் எரிவாயுக்கு வாங்கிய அதே அனுமதியை, சுற்றுச்சூழல் அனுமதியை கொஞ்சம் மாற்றி சேல் கேஸுக்கு கொடுங்கள் என்று மனு போட்டார்கள். அப்பொழுது இந்த தீர்ப்பாயத்தில் இது மிக தந்திரமான வேலை, மீத்தேன் கேஸ் எடுக்கக்கூடாது என்கிற போது அதற்கு கொடுத்த சுற்றுச்சூழல் அனுமதியை, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், அதை மாற்றி இதற்கு அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்க கேட்பது மிக தந்திரமான வேலை, இது மிக அபாயகரமானது என்ற போது தீர்ப்பாயம் அதை அனுமதிக்கவே முடியாது, இதற்கு தனியாகத்தான் நீங்கள் மத்திய அரசிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் மத்திய சர்க்காரிலே மீத்தேனுக்கு இல்ல 2008 அவங்க ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஜெனரலா போட்டு வாங்கின அந்த கிளியரன்ஸ்ல, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கேட்கிறாங்க சேல் கேஸ் எடுக்கிறதுக்கு. ஆனா இந்த அமெண்ட்மெண்ட் அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்ற தீர்ப்பாயம் சொன்ன பிறகு மத்திய அரசு அந்த முடிவுக்கு வருகிறது. இப்பொழுது ONGC புதிதாக ஒரு விண்ணப்பம் போட்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே இந்த ONGC சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக இருந்த சுதீர் வாசுதேவ் அவர் இது மிக ஆபத்தானது, தி சேல் கேஸ் பெரும் அபாயத்தை ஏற்படுத்தும், இந்தியாவுக்கு பொருத்தமல்ல, அது சுற்றுச்சூழலையும் அழித்து மக்கள் உயிர் வாழும் மக்களுக்கும் ஆபத்து ஏற்படும் என்று சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக இருந்த ONGC இருந்த சுதீர் வாசுதேவ் ஒரு அறிக்கை கொடுத்தார். அதையும் சமர்ப்பித்திருக்கிறோம். அதை போலவே PR ரெட்டி என்கின்ற ஒரு சயின்டிஸ்ட், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், அவர் உலக நாடுகளை எல்லாம் ஆய்வு செய்து இந்தியா அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு, விவசாயமும் அழிந்து மக்களும் அழிந்து விடுவார்கள், எனவே இந்த சேல் கேஸ் அனுமதிக்க கூடாது என்று இவ்வளவு இருந்தும் கூட, இவ்வளவு தெரிவித்த பிறகு அறிக்கை கொடுத்த பிறகு கூட மத்திய சர்க்கார் இந்த சேல் கேஸ் எடுப்பதற்கு 3 கட்டங்களை அறிவித்திருக்கிறது. அதில் முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டில் குத்தாலம் பகுதியில் 8 ஆழ்குழாய் கிணறுகள் சேல் கேஸ் வைப்பதற்கான திட்டத்தை கொடுத்திருக்கிறது. இது 9 ஆண்டுகளுக்கு என்று பெயருக்கு சொல்லப்பட்டாலும் 50 ஆண்டுகளுக்கு இருக்கும். அதனால் ஏற்கனவே இந்த எரிவாயு, இந்த எண்ணெய் எரிவாயு